வருண் போனை எடு வருண். என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் வருண் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? அவனும் கால் பண்ணல. என்னாச்சு வருணுக்கு? ஒருவேளை இந்த தேவா எதனா போய் மிரட்டி இருப்பானோ வருண? வருண் விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பு இல்லையே. ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு தெரியாதா? சரி, காலேஜுக்கு போய் பார்ப்போம். மீனா, எங்க கிளம்பிட்ட? அப்பா காலேஜுக்குப்பா. காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான். நீ காலேஜுக்கு போய் படிச்சு கீழ்ச்ச வரைக்கும் போதும். இனி வீட்லயே இரு. உனக்கும் தேவாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன். அதனால நீ காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாம். அப்படியே படிக்கணும்னு ஆசை இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா படி. அப்பா என்ன சொல்றீங்க? அந்த தேவா கூட எனக்கு ஏப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணீங்க? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க நீங்க? யார கேட்டு முடிவு பண்ணணும்? யார கேட்கணும்? உன் நடத்தைய ஊரே சிரிக்குது. என் மானத்தை வாங்கிட்டேடி. உன்னை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செல்லம் கொஞ்சம் வளர்த்த. இன்னைக்கு ஊரே என்ன பார்த்து காரி துப்புறாம நடந்துகிட்ட நீ. இனி நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். கூடிய சீக்கிரம் என்ன, அடுத்த வாரமே உனக்கும் தேவாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன். ஒழுங்கா வீட்லயே அடக்கொடக்கமா இருக்க பாரு. அப்பா அவன் நல்லவன் இல்லப்பா, அவனை நம்பாதீங்கப்பா. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். அவன் நல்லவனா அவன் கெட்டவனான்றது எனக்கு தெரியும். நீ சொன்னதை மட்டும் செய். உள்ள போ. அப்பா நான் சொல்றதை கேளுங்க. வாய மூடு மீனா. இது வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க. என்ன கை நீட்ட வச்சிடாத. அழறியா? அழு. உன்னை பெத்ததுக்கு நான் தான் அழணும், நீயே அழற. உள்ள போன்னு சொன்னல. சரிங்கப்பா, போற உள்ள. என்னாலுமே இப்படி நான் சொல்லி புரிய வைப்பா அப்பாக்கு. ஓ, நீதான் மீனாவா? என்ன உன் உருவத்திலே வந்துட்ட திடீர்னு? உருவத்துல என்ன இருக்கு? சரிதான், மேற்கொண்டு சொல்லு சீக்கிரம். அந்த தேவா அவங்க அம்மாவை விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே மகளுக்கு கொடுக்க வேண்டிய சீரா என்னுக்கு சேர வேண்டிய சொத்தை அவன் பேர்ல எழுதிக்க வச்சான் அந்த தேவா. எங்க அப்பாவும் அவனோட நடிப்பை நம்பி அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு தன் மகளை கட்டி கொடுக்க போற இடமாச்சேன்னு அவன் பேர்ல அவர் பேர்ல அந்த சொத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரு. அதனால ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பாவும் அந்த தேவா வீட்டுல இருக்கவங்களும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டுல நான் தனியா தூங்கிட்டு இருக்கும் போது என்னதான் சொத்துக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா சும்மா சொல்லக்கூடாது. செம்ம அழகா இருக்கா. பக்கத்துல போலாமா? எப்படியா இருந்தாலும் நாம தானே இவளை கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன அழகா இருக்கா. உனக்கு அறிவில்லையா? எவ்வளவு தைரியம் என்ன ரூமுக்கு வந்திருப்ப? நான் உன்கிட்ட சும்மா பேசலாம் தானே வந்த மீனா. அதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டு அடிச்சுட்ட. கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதான் உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுறியே. போடா, உன்னை எப்பவுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். போவ உனக்கு வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அப்பா, உங்களுக்கு இவன் என்ன பண்ணான்னு தெரியாது. இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க. நீங்க 2 பேரும் பேசுனத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ள உன் கூட பேசத்தானே வந்தாரு. அவரை போய் நீ கை நீட்டி அடிச்சிருக்க. அடிச்சது இல்லாம வீட்டை விட்டு போயிடுவேன்னு எங்களை மிரட்டுற. ரொம்ப திமிருதான் உனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, விடுங்க. அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாமா. ஏதோ தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. நீங்க எவ்வளவு பொறுமையா பெருந்தன்மையா பேசுறீங்க. அவ அதுல காதுல கூட வாங்க தயாரா இல்லாம கோவப்பட்டு இருக்கா. அப்பா, இவனோட சுயரூபம் தெரியாம இவனை போய் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் நடிப்புடி. உன்னை சும்மா விட மாட்டேன். என் மேலயா கைய வச்ச? மாப்பிள்ள, நீங்க வாங்க. சரிங்க மாமா. உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். சரி, நீங்க வர வரைக்கும் மீனா கிட்ட எதனா பேசலான்னு வந்தேன். அவ என்னடா எனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவ அப்படிதான் மாப்பிள்ள. அவ ரொம்ப திமிர்ல ஆடுறா. செல்லம் கொடுத்து வளர்த்தினல்ல, அதான் இவ்வளவு திமிரு பிடிச்சிருக்கு. நீங்க வாங்க. சரிங்க மாமா, இந்த வர. என்ன மீனா, உன்னை பார்த்து பேசலான்னு ஆசையோட வந்தா இப்படி அரைஞ்சிட்டியே.
ஏய், உன் நடிப்பெல்லாம் எங்க அப்பாவோட நிறுத்திக்க. என்கிட்ட நடிக்காத. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். போ மீனா, நீ என்னை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு உனக்கு. கல்யாணம் ஆனதானே, போடா. இருக்குடி உனக்கு. இந்த பொறுக்கி கூட போய் கல்யாணமா எனக்கு? அதை விட நான் தூக்க மாட்டி செத்துருவேன். என்ன சொல்றீங்க? அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சுப்பா, ஏன் அழறீங்க? என்னோட உயிர் நண்பன் இறந்துட்டாமா. சின்ன வயசுல இருந்தே நண்பன். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட தான் பகிர்ந்துப்பேன். உன்னோட கல்யாண விஷயத்த கூட முதல்ல அவன்கிட்ட தான் சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் என் நண்பனை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீ இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் அத்தை வீட்டுல போய் தூங்குமா, சரியா? தனியா இங்க இருக்க வேண்டாம். நான் உடனே கிளம்பணும். வரமா? ஹலோ, நான் அந்தம்மா அண்ணன் பேசுறேன். நான் அவசரமா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு. இன்னைக்கு நைட்டு மீனா உங்க வீட்டுல தான் வந்து இருப்பா. கொஞ்சம் பாத்துக்குமா, நான் காலையில வந்துடுறேன். அத்தை வீட்லயா? அங்க அந்த தேவா பொறுக்கி இருப்பானே, அங்கெல்லாம் போய் என்னால இருக்க முடியாது. நம்ம வீட்டுல யார் வரப்போறா? நான் தனியா நம்ம வீட்டுல தான் இருப்பேன். மீனா நைட்டு இங்க தான் வருவான்னு அண்ணன் சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளை காணுமே. நேரம் இவ்வளோ ஆகிடுச்சு. ஆனா அவன் வண்டி எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுமே. புள்ள தனியா வீட்டுல என்ன பண்றா தெரியலையே. தேவா, டே தேவா. என்னமா? டே தம்பி, மாமா அவசரமா வெளியூர் போனோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. மீனா இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் அவன் தங்குவா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவன் இன்னும் காணோம். கொஞ்சம் என்ன சேத்தாச்சுன்னு போய் பார்த்துட்டோட மாமா வீட்டுக்கு போய். அப்படியா? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். வருணுக்கு என்ன ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் பண்ணாலும் எடுக்கல. என்னதான் ஆச்சு வருணுக்கு தெரியலையே. தனியா மாட்டினியா? உன்னை பழித்திக்க இதான் சரியான நேரம். வருணை பார்க்க இதான் சரியான நேரம். கதவை நான் தாழ் போட்டுதான் உள்ள இருந்தேன். ஆனா அவன் எப்படியோ திறந்துகிட்டு உள்ள வந்துட்டான் அந்த தேவா. அவன் உள்ள வந்ததையும் நான் கவனிக்கல. வெளியில போகும்போது அவன் பைக் தொலைவுல நின்று இருந்ததையும் நான் கவனிக்கல. நான் வருணை பார்க்கணுன்ற ஆர்வத்துல அப்படியே கிளம்பிட்டு எதையும் கவனிக்காம, அதுதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தானம். இவ வண்டி எடுத்துட்டு இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புறா? வருணோட ஊர் இதுதான் தெரியும். ஆனா வருணோட வீடு எதுன்னு எனக்கு தெரியலையே. இவ்வளவு நாள் வருண் கூட பழகியும் அவன் வீடு எதுன்னு கூட எனக்கு தெரியலையே. எப்படி கண்டுபிடிப்பேன்? வருண், வருண் வீடு. இவ்வளவு தூரம் வந்தும் என்னால வருண் வீட்டை கண்டுபிடிக்க முடியலையே. ஏண்டி, உனக்கு எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நீ இந்த நேரத்துல எவனடி போய் பார்த்துட்டு வர? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் யாரையும் போய் பார்க்கல. என்னோட ஃப்ரெண்ட தான் பார்க்க போனேன். சொன்ன நம்பு, நான் என் ஃப்ரெண்ட தான் பார்க்க போனேன். திரும்ப திரும்ப பொய்யாடி சொல்ற? என்ன விடு ப்ளீஸ், என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. சாகுடி. என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்ததுக்கு நீ சாகணும்டி.
செத்து போயிட்டாளா? ஹலோ, டே மச்சா ரமேஷ், நான் தான் தேவா பேசுறேன். சொல்லுடா. உடனே கிளம்பி மணனூர் போற வழி இருக்குல்ல, அந்த ரூட்கா வந்துரு. அங்கேயா? இந்த நேரத்துல அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ சீக்கிரமா கிளம்பி வாடா, மீதி அப்புறம் நேர்ல சொல்றேன். சரிடா, இந்த உடனே கிளம்பி வரேன். ஏய், என்ன ஆச்சு? ஏன் மீனா எப்படி கிடக்குறா? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நான் தான் அவளை அடிச்சு கொன்னுட்டேன். என்ன இப்படி பண்ண? பாவண்டா மீனா. மச்சான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. வேற ஒருத்தனை பார்க்க இந்த நேரத்துல போறான். என் கூட நிச்சயம் ஆயிருக்குல, அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை பார்க்க எப்படா போலாம்? என்னடா மச்சான் அவசரப்பட்டுட்டியேடா. இவளை அடிச்சு கொன்னுட்டியேடா, கொலகேஸ் ஆயிடுமே. சரி, யாராச்சும் வராங்களான்னு பாரு. அவளை அந்த காட்டு பக்கம் தூக்கிட்டு போய் அங்க புதைச்சிடலாம். சரிடா மச்சான், நான் அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் அந்த ஆத்துல தள்ளிட்டு நீ உடம்ப தூக்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண. நான் பின்னாடியே வந்துடுறேன். அதுவும் சரிதான்டா. முதல்ல அவ ஸ்கூட்டியை இங்கிருந்து எடுத்துட்டு போ. மச்சான் பாத்துக்க. சரிடா சரிடா, இல்ல நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போ. நான் அப்பதான் இவளோட பாடியை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக முடியும். நல்ல அழகான பொண்ணு. அவனுக்கும் இல்லாம இப்படி கொன்னுட்டானே. அட, இவ உயிரோடுதான் இருக்கா போல இருக்கே. இவ செத்துட்டான்னு சொன்னானே தேவா. அவன் அடிச்சதுல செத்துட்டான்னு தப்பா நினைச்சுக்கிட்டா போல இருக்கான். ஆனா இவளுக்கு உயிர் இருக்கே. தண்ணி தண்ணி. பைக் சவுண்ட் கேக்குது. தேவா வந்துட்டானோ? ஐயோ, இல்ல உடனே குழி தோண்டி போதைக்கணுமே. இவளுக்கு உயிர் இருக்கு, இருந்தாலும் அப்படியே போட்டு மண்ணை தோண்டி புதைச்சிரும். செத்தவளாவே இருக்கு. நிம்மதியா போய் சேரு. என்னால மூச்சு விட முடியலையே. என்னது நாய்களா இப்படி உள்ள எடுது? சத்தம் கேட்டது. ஆனா தேவா காட்டுக்குள்ளேயே வரலையே. ஏன்? டேய், ஏன்டா காட்டுக்குள்ள வரல? நான் மட்டும் தனியா எவ்வளவு நேரமா மூடுறது? இல்லடா, இந்த காட்டுக்குள்ள வரவே எனக்கு பயமா இருந்துடா. இங்க நாய் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. வவ்வாலு ஆந்து எல்லாம் கத்திக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயத்துல ஏதாவது லூசு மாதிரி உழைட்டு இருக்காத. சரி சரி, ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், பைக் எடு கிளம்பலாம். சரிடா. சீக்கிரம் கிளம்புறா மச்சான். சீக்கிரம் போடா, மழை வேற வந்துருச்சு. ஆமாடா, கிளம்புற நேரத்துல மழை வேற. டேய் மச்சான், இப்ப எதுக்குடா மீனா வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், அவளை தெரியாதனமா கொலை பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுல. அவ அந்த பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டா மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ண வேண்டியது. அவ துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சிடலாம். அவன் நகை எதனா இருந்தா அதையும் எடுத்துடலாம். அப்பதான் அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்ட மாதிரி இருக்கும். சமடா மச்சான், சரியான பிளான். ஆமாடா, அவ ஸ்கூட்டிய அங்கேயே தூக்கி போட்டாச்சு. அதனால அவ ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அவ துணி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பையன் கூட ஓடி போயிட்டான்ற மாதிரி செட்டப் பண்ணணும். சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டை போட்டுட்டு கிளம்பணும். சரிடா. அம்மா அம்மா. என்ன தேவா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். மீனாவா அங்க காணல. ஃபுல்லா எல்லா இடத்தையும் தேடிட்டேன். அவளோட ஃப்ரெண்டுங்க வீட்டுல எல்லாம் கூட பாத்துட்டு வந்துட்டேன். ஆனா அவ எங்கேயுமே காணுமா. என்னடா சொல்ற? மீனாவ காணுமா? நல்லா தேடி பாத்தியாடா? ஐயோ, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேமா. வீடு பூரா பாத்துட்டேன், வெளில போய் பாத்துட்டேன், அவளுக்கு தெரிஞ்ச இடம் எல்லா இடத்துலயும் போய் பாத்துட்டேன். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கூட கேட்டேன், யாருக்குமே தெரியாது சொல்றாங்க. எங்க தான் போனானே தெரியலமா. ஐயோ, என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் அண்ணன் வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்?
நாம என்னமா பண்ண முடியும்? அவளை கூட்டிட்டு வரதுக்கு தான் நான் போனேன். ஆனா அவ வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ, இப்போ உங்க மாமா வந்து கிட்ட நான் என்னடா சொல்வேன்? எங்கடா போனா அந்த பாவி மாவ? சரி, மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. சீக்கிரமா கிளம்பி வர சொல்லு. சரிம்மா. அம்மா, மீனாவை நைட்ல இருந்து காணுமா? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கொஞ்ச நேரம் பார்க்கலாம்டா. கொஞ்ச நேரம் காத்து இருந்துட்டு அவனை நல்லா தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா அப்புறமா வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா. மாப்பிள்ள மாமா, அண்ணே, மீனாவை நேத்து நைட்ல இருந்து காணோனே. எங்க போனானே தெரியல. தேவா வீட்டுக்கு போயிருந்தான் கூட்டிட்டு வரதுக்கு. அப்போ எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டான். எங்கேயுமே மீனா இல்லைன்னு சொல்றானே. என் மக எங்கதான் போனான்னு தெரியலையம்மா. பேசாம தேவா சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா மச்சான்? ஆமா மாப்பிள்ள, நீங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நேத்து நைட்ல இருந்து காணோம்னா அவ எங்க போனா தெரியலையே. வீட்டுக்கு போய் பாத்தீங்களா மாமா நீங்க? இல்ல மாப்பிள்ள, ஊர்ல இருந்து நேரா இங்க தான் வரேன். சரி, அப்ப வாங்க மாமா, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்க வந்துருக்காதானே? அப்படி இல்லைன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரிங்க மாப்பிள்ள. தீமுறி பிடிச்சவன், நடத்த கட்டவன், அடுத்தவனை பாக்கறதுக்கு ராத்திரி நேரத்துல போயிருக்கா. இவளை கண்டுபிடிக்க போலீஸ் கம்ப்ளைண்டா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. டேரக்டா எமன் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணும். என்னடா தேவா யோசிச்சு நின்னுட்டு இருக்க? ஓ மாமா கூட. போறேன். உங்களை கண்டிப்பா நான் விட மாட்டேன். தேவா ரமேஷ், உங்களை கொல்லாம நான் விடவே மாட்டேன். என் காதல நான் கொன்னு, என் காதல பிரிச்சதும் இல்லாம என்னையும் கொன்னு நாசமாக்கி புதைச்சிட்டீங்கல்ல உயிரோட. உங்க 2 பேரையும் பழி தீர்க்காம அடங்க மாட்டேன். அழியாம தானே இருந்தது. நீ நினைச்சிருந்தா அப்பவே வெளியில வந்து அவங்களை பழிவாங்க தொடங்கிக்கலாமே. ஏன் உன்னால அப்பவே பழிவாங்க தொடங்க முடியல? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த ரமேஷ் இருக்கானே, என்ன புதைச்சிட்ட பிறகு அவன் பாக்கெட்ல இருந்த ஒரு மந்திர டாலர் என்ன புதைச்ச இடத்துக்கு மேல விழுந்துருச்சு. அந்த மந்திர டாலரோட சக்தியால என்னால அந்த குழியில இருந்து வெளியில வர முடியல. உள்ள இருந்து கதறதான் முடிஞ்சது தவிர என்னால வெளியில வரவே முடியல. ஏதாவது ஒரு சக்தி அவங்கள காப்பாத்திட்டே இருக்கு போல இருக்கு. இப்ப கூட என் மூலியமா தானே அந்த தேவா தப்பிச்சான். ஓ மூலியமா தப்பிக்கல அந்த தேவா. என்ன ஏதோ ஒரு முடி கட்டி போட்டுருச்சு. அதனாலதான் உடனே அவனை பழி வாங்க முடியல. அதுக்கப்புறம் நீ என்ன எடுத்துட்டு வந்துட்ட. ஆனா ரமேஷ் கதையை முடிச்ச மாதிரி அந்த தேவா கதையை முடிக்காம விட மாட்டேன். என்ன கொன்னதே அவன் தானே. சரி, அப்புறம் எப்பதான் அந்த குழி விட்டு நீ வெளியில வந்த அந்த கதையை சொல்லு. சொல்றேன்.